நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிருபையின் வாசல் இது, தெய்வம் தந்த வாசல் இது, மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்த காலை 7 மணிக்கு உடைய சோஸ்வா டிவி மூலம் இந்த வருஷ கடைசியில் இந்த வார்த்தை உங்கள் வீட்டிற்கு நீங்கள் எந்தெந்த பகுதியில் இருக்கீங்களோ அங்கே கடந்து வருது. கர்த்தர் இந்த 11 மாதமும் கண்ணுக்குள் ஒரு மணி போல் நம்மை காத்தலினார். நிறைய 11 மாதங்களும் இந்த டிவி நிகழ்ச்சி மூலம் அநேக செய்தி, செல்போனில் நிறைய செய்தி நிறைய கேட்டுட்டோம். 2024 முடிய போகுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி பிள்ளைகள் கையில் கொடுக்க போகிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்தின் டிசம்பர் எங்கள் அப்பா பிறந்த நாள். ஆண்டவரே, நீங்கள் பிறந்த நாளில் வருகிற பாடல், துதி, ஆராதனை, செய்தி வேளை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. எந்த பொறுப்பில் இருந்தாலும் எந்த வேலையில் இருந்தாலும் இன்றைக்கி பரிசுத்த ஓய்வு நாள். இப்படி சமூகத்தில் அமர்ந்திருந்து இந்த வேதத்தை தியானிக்கவும், இந்த பாடல் பாடும்போது ஆராதிக்கவும், இந்த ஜெப வேளையிலையும் இப்படி பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும்படி கொஞ்ச நேரம் விசாஸ்வாட்டி முன்பு அமர்ந்திருந்து இந்த சத்தத்தை கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமேன். இப்பொழுது பிள்ளைகள் பாடுவாங்க. தம்பி துதி ஆராதனை எல்லாவற்றையும் கேட்டு மகிழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். கிருபையின் வாசல் ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த டிசம்பர் என்றாலே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது கிறிஸ்துமஸ் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கண்டு எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை கர்த்தரை சந்திப்பதற்காக அந்த மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே கர்த்தருடைய தூதன் அந்த இடத்துல வந்து நின்று அவர்களை பார்த்து, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவருடைய உள்ளத்திலே கலைத்தது. ஏனென்றால் அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த அந்த நேரத்திலே கர்த்தருடைய தூதன் அவர்களை வந்து சொன்ன இந்த வார்த்தை அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியமாயிருந்தது. உடனே அவர்கள் எல்லாரும் எழும்பி நான் கர்த்தரை பார்க்க செல்வோம் என்று சொல்லி உடனே அவர்கள் எல்லாரும் சென்றார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அவர்கள் இயேசுவை பார்த்தார்கள். பார்த்த உடனே என்ன பண்ணாங்களாம், தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே திரும்பி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே நம் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரும் இந்த 11 மாதங்களும் நான் முடித்து விட்டேனே, இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கையில எப்படி ஆகும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் இன்னும் கர்த்தரை நம்ம பாடி துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசமாக கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கட்டளையில் பிறந்தவர் போற்றி துதி மனமேனும், கட்டளையில் பிறந்தவரே போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், எங்கள் தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார்.
வீற்றிருக்கும் தேவமைந்தனா சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா இங்கு தங்கமுற்ற பசுத்தொட்டில் படுத்திருக்கிறார் இங்கு தங்கமுற்ற பசுத்தொட்டிலில் படுத்திருக்கிறார் குளிர்பனி கொண்டிடவே பூமகனும் தொட்டிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானே தூங்கு தூங்கு பாலானே முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு காட்சியுள்ள முன்னணியிலே இங்கு மோட்சமிட்டு காட்சியுள்ள முன்னணியிலே குளிர்பனி கொண்டிடவே கோமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானே தூங்கு தூங்கு பாலானே ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோர் இங்கு ஆட்களுள்ள சத்தத்துக்குள் அழுது பிறந்தார் இங்கு ஆட்களுள்ள சத்தத்துக்குள் அழுது பிறந்தார் குளிர்பனியும் கொண்டிடவே கோமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானே தூங்கு தூங்கு பாலானே இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை நாம் எண்ணமுடன் பொறித்துடிக்க வைத்திடுவோமே. இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானை இந்தடைவாய் அன்பு வைத்த எம்பெருமானே நாம் எண்ணமுடன் போய் துடிக்க ஏகிடுவோமே நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஈகிடுவோமே குளிர்பனியும் கொண்டிடவே பூமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு பாலானே தூங்கு தூங்கு பாலானே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே ஆண்டவரும் உலக திருச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த வருடத்தின் கடைசி மாதத்தின் முதல் நாளிலே நம்மை தேவன் ஜீவனோடு வைத்ததற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். வேதத்தில் இப்படி ஒரு வார்த்தையை வாசிக்க முடியும். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம்.
அவர் இந்த வருடத்தில் நமக்கு பாராட்டி இருக்கிற ஈவுகள் எத்தனை 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 ஆச்சரியமாய் நம்மை கர்த்தர் நடத்தினார், எத்தனை அதிசயமாய் கர்த்தர் நடத்தினார், எத்தனை உயர்வாய் நடத்தினார், எத்தனை மேன்மையாய் நடத்தினார், எத்தனை பாதுகாப்பாய் நடத்தினார். இந்த வருடத்தை 2024வது வருடத்தை திரும்பி பார்த்தோம் என்றால் அவ்வளவு கர்த்தர் நம்மோடு இருந்து நடத்தினதை நாம் அனுபவித்திருக்கிறோம். அத்தனை காரியங்களை ஆச்சரியமாய் நம்மளை நடத்தியிருக்கிறாரே, அதற்கு நன்றி சொல்லும்படியாய் இந்த மாதம் முழுவதுமே ஸ்தோத்திர மாதமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே நாம் நன்றி சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. அவர் நமக்கு பாராட்டி இருக்கிற நன்மைகளை சொல்லி சொல்லி துதிக்க வேண்டியது இந்த மாதத்தில் நம்முடைய அனுபவங்களாய் இருக்கட்டும். இந்த அனுபவம் புதிய ஆண்டிலே 2025வது வருஷத்திலே அநேக நன்மைகளை கொண்டு வரும், அநேக கிருபைகளை கொண்டு வரும், அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் தான், நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்மை செய்திருக்கிறார் அல்லவா? இன்றைக்கு நாம் பாடுவது கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மை. இன்னைக்கு ஜீவனோட இருப்பது கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மை. இன்றைக்கு நம்ம வீட்டிலே மகிழ்ச்சி சந்தோஷம் இருப்பது கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மை. இந்த வருடத்திலும் இந்த பண்டிகை நாட்களை அனுசரிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற இரக்கங்கள் கிருபைகள் கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற நன்மை. சேர்ந்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. எல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் இருதயத்தின் ஆழத்திலே இருந்து இருக்கிற இடங்களிலே கர்த்தரை உயர்த்துவோம். இந்த மாதம் முழுவதும் தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளும், தேவ பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளும், தேவனுடைய வழி நடத்துதல் இந்த மாதம் முழுவதும் நமக்கு இருக்கும்படியா இந்த மாதத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்திலே அக்களிப்போட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நன்மைகளை செய்வாராக. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, அவர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடும். இணைந்து கரந்தட்டி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, எனக்கு நன்மை செய்தீரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீ, பாவம் நீங்கிட கழுவி விட்டீ. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீ, பாவம் நீங்கிட கழுவி விட்டீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீ. நன்றி தகப்பனே. நன்றி சொல்லுங்க. நன்மை செய்தீரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, எனக்கு நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டி, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. இருளின் அதிகாரம். நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீ. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக சேர்ந்து சொல்லுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே.
கண்களை மூடினவர்களாய் இந்த கவியை நாம் பாடினோம் அல்லவா? இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ குடும்பங்கள் இருளின் அதிகாரத்துக்குள்ளே, இருளின் அந்த அந்தகார கிரியைகளுக்குள்ளே அடிமைப்பட்ட குடும்பங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்க குடும்பத்தை, நம்ம குடும்பத்தை கர்த்தர் அந்த அதிகாரங்களிலே இருந்து மீட்டெடுத்திருக்கிறார். அந்தகார இருளிலே இருந்த உங்களை ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்துட்டு வந்த அந்த தெய்வத்தை நினைத்து பாருங்கள். ஓ ஸ்தோத்திரம்! இந்த வருடத்திலே ஓ கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை ஆச்சரியம், எத்தனை அதிசயம், எத்தனை உயர்வு, எத்தனை மேன்மை! ஜனவரி முழுவதும் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிப்ரவரி முழுவதும் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மார்ச் முழுவதும் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏப்ரல் முழுவதும் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மே முழுவதும் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜூன் முழுவதும் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜூலை முழுவதும் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆகஸ்ட் முழுவதும் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. செப்டம்பர் முழுவதும் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். அக்டோபர் முழுவதும் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். நவம்பர் முழுவதும் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். டிசம்பர் முழுவதும் என்னை நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க சொல்ல 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 ஓ ஹல்லேலூயா! அந்த இருளின் அதிபதி ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தை இந்த மாதத்துல உங்க வீட்டுக்குள்ள, உங்க வாழ்க்கையில, உங்க வியாபாரத்துல, உங்களுடைய வேலைகளில, உங்க ஊழியத்துல ஏதோ ஒண்ணு செய்யணும்னு அவன் ஒரு திட்டம் போட்டிருந்தாலோ, நீங்க துதிக்க துதிக்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண கர்த்தருடைய பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வரும். கர்த்தருடைய மகிமை உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வரும். கர்த்தருடைய ஆளுகை உங்க வீட்டுக்குள்ள இறங்கி வரும். எல்லா பிசாசின் கிரியைகளுக்கோ கர்த்தர் உங்களை விலக்கி காக்க போதுமானவரா இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற இந்த நேரத்திலே மறுபடியும் அந்த ஒரு கவியை எல்லாரும் சேர்ந்து பாட போறோம். இருளின் அதிகாரத்தை அகற்றி விட்டீரே அப்பா, உங்க அரசுக்குள்ள, இயேசு அரசுக்குள்ள நீங்களும் நானும் சேர்க்கப்பட்டவர்களா இருக்கிறோம். இந்த பூமியில உள்ள அரசை போல உள்ளது அவருடைய அரசு அல்ல. அந்த பரலோக ராஜ்யம் என்பது மகிழ்ச்சி நிறைந்தது, சந்தோஷம் நிறைந்தது, ஆனந்தம் நிறைந்தது, அக்களிப்பு நிறைந்தது. அங்க கவலை இல்லை, அங்க கண்ணீர் இல்லை, அங்க பிரச்சனை இல்லை, அங்க போராட்டம் இல்லை, அங்க வியாதி இல்லை, வறுமை இல்லை. அந்த சந்தோஷத்தினாலே, அந்த பரலோக சந்தோஷத்தினாலே கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் உங்க குடும்பத்தை நிரப்ப வேண்டும், உங்க வாழ்க்கையை நிரப்ப வேண்டும், உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களை அவர் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறவராக இருக்கிறார். நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, என் வாழ்க்கையில இருந்து இருளின் அதிகாரத்தை அகற்றினதற்காக ஸ்தோத்திரம், உங்க அரசுக்குள்ள சேர்த்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம், உமக்கு சொந்தமா என்னை வாங்கி கொண்டீங்களே, எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை மேன்மை, எத்தனை உயர்வு! யோசித்து பாருங்க. அவருக்கு சொந்தமாய், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவருக்கு சொந்தமாய், இம்மானுவேலாய் பிறக்க போகிறவருக்கு சொந்தமாய், இயேசு என்கிற இரட்சகருக்கு சொந்தமாய் நீங்களும் நானும் வாங்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய இரத்தத்தினாலே. அதை உணர்ந்து சொல்லி ஹல்லேலூயா! இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக கரங்களை தட்டி சொல்லுவோம். நன்றி தகப்பனே, எங்களெல்லாம் உங்க சொந்த பிள்ளையாய் மாற்றினதற்காக உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நன்றி 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 சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுகிறார். உங்க குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தை கட்டளையிடுகிறார். சொல்லுங்க நன்றி நன்றி. பயப்படாதீர்கள். ஆமென். பயங்களை கர்த்தர் நீக்குகிறார், ஆனந்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நன்றி நன்றி. கடைசியாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வருடம் முழுவதும் என்னை மறவாமல் நினைத்தீரே, உமக்கு மனதார நான் நன்றி சொல்றேன்ப்பா. முடிந்தா முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தினவர்களாய் கர்த்தர் மறக்காததுனால இன்னைக்கு நீங்க ஜீவனோட இருக்கிறீர்கள். கர்த்தர் மறக்காததுனால அநேகருக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை மறக்காததினாலே இன்னைக்கு நீங்க
உலகத்திற்கே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். கரங்களை உயர்த்தி ஓ மகிமை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. சொல்லுங்க நீங்க. இரவும் பகலும் என்னை நான் நடக்கல, நீங்க நடத்தினீங்க, நீங்க தான் உதவி செஞ்சீங்க. நடத்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி என்னை நடத்தினதற்கு, என் குடும்பத்தை நடத்தினதற்கு, என் ஊழியத்தை நடத்தினதற்கு, என் பிள்ளைகளை நடத்தினதற்கு, என் வியாபாரத்தை நடத்தினதற்கு ஆமென். எவ்வளவாய் நீங்க கருணையோடு நடத்தினீங்க, அன்பாய் நடத்தினீங்க, இரக்கமாய் நடத்தினீங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, மறுபடியும் நன்றி சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். ஆண்டவரே, நினைத்து பார்க்கிறோம், திரும்பி பார்க்கிறோம், நீர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறோம். நீர் எவ்வளவா எங்களை நடத்தியிருக்கிறீரப்பா. உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரங்களை சிரம் தாழ்த்தி உங்க பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து எங்களை மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நீங்க நடத்த போகிறதற்காக நாங்கள் இப்பொழுதே உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபை எங்களோடு இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வல்லவர். 11 மாதமும் நிறைய வசனம், நிறைய ஊழியக்காரங்க மூலம் சத்தியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதித்து தருகிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்த 12வது மாதத்துக்கு நீர் என்ன வாக்குத்தத்தம் தருகிறீன்னு சொல்லும்போது, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் எல்லாரும் எடுத்துக்கோங்க. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஆமேன். 12வது மாதத்தில் 11 மாதமும் என்ன சரியாக ஆண்டவன் கவனிக்கலை. தேவை நிறையா இருக்குது, பலகீனம் இருக்குது, வியாதி பிரச்சனை இருக்குது, வியாபாரம் சரியில்லை, குடும்ப சமாதானம் இல்லை, இப்படி பல சூழ்நிலையில் நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஜெபிக்கிறவங்களும் இருக்கீங்க, புதிதாய் சத்தியத்தை கேட்கவும் இருக்கீங்க. ஏன்னா அந்த சோஸ்வா டிவியில் ஜபக்குறிப்பு நிறைய பேர் அனுப்புதீங்க. அதில் ஃபுல்லாக ஆண்டை பற்றி அறியாதவங்க பல கிராமத்திலேருந்து பல பட்டணத்துலேருந்து போடுதீங்க. அதனால் நான் இதிலேருந்து நான் என்ன அறிஞ்சுக்கிறேன்னு சொன்னால், இந்த டிவி நிகழ்ச்சி மூலம் சத்தியத்தை நீங்கள் அறிவீங்க. அந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இப்பொழுதும் இந்த 12வது மாதம்னு சொன்னாலே விசேஷம். ஒரு வருஷத்துக்கு நமக்கு 12 மாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தில் நீங்கள் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 12 விதமான ஆசீர்வாதம் பரலோகத்தில் நமக்கு காத்து இருக்கு, நீரூற்றுகளில். அதே மாதிரி இந்த வசனத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஜனங்கள் அவங்க போகும்போது அவங்க பாளையம் இறங்கணும்னு போகிறாங்க, வனாந்திரத்தில் போகிறாங்க. அப்படி வனாந்திரத்தில் போகும்போது அவங்க அங்கே ஒரு 12 நீரூற்றுகள், அதிசயமாக இருக்குது. வனாந்திரத்தில் நீரூற்றே கிடையாது. ஆனால் கர்த்தர் எப்படி ஒரு வருஷத்துக்கு 12 மாதங்கள் இருக்கிறதோ அதே போல் 12 நீரூற்றுகள், நீர்னு போடலை, நீர் ஊற்றுகள். அதில் பல லட்சம் பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் தாராளமாக குடிக்க குளிக்க, அவங்களுக்கு தண்ணி சுமந்துட்டு போக எல்லாருக்கும் ஆண்டவர்
இந்த புதிய மாதத்தில் என் பிள்ளைகளுக்கு நீர் மட்டும் இல்லை, ஒரு நீரூற்று இல்லை, 12 நீரூற்று. இந்த 11 மாதமும் எதிலெல்லாம் பாதிக்கப்பட்டு, பலகீனத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, பண கஷ்டத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் இதை கேட்குறவங்களுக்கு சொல்கிறாரு, என் பிள்ளைகளை 12 நீரூற்றுகள் மூலம் நான் ஆசீர்வதிப்பேன், உங்கள் குறைவுகளெல்லாம் நான் நிறைவாக்குவேன். அடுத்த வரியை பார்த்தீங்கன்னா 70 பேரீச்ச மரம். பேரீச்ச மரம் தான் இன்னைக்கு வர. நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும்போது அங்கே நிறைய பேரீச்ச மரமும் ஒலிவ மரம் தான் இருந்துச்சு. அந்த பேரீச்சம் பழத்தை பார்த்திங்கன்னா இங்குள்ள பழம் இவ்வளோ இருக்கும், ஆனால் அங்குள்ள பழம் பெருசாக இருக்கும். அது டேஸ்ட்டே வித்தியாசமாக இருந்துச்சு. பனி இருக்கிற தேசத்தில் அந்த பேரீச்சம் பழம் அவங்க உணவாக இருந்துச்சு. இன்றைக்கி சத்து குறைவங்களுக்கு பேரீச்சம் பழம். ஆனால் அன்னைக்கு இஸ்ரவேல் நடந்து போகும்போது சத்து குறைஞ்சி தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அந்த வனாந்தரத்தில் போகும்போது அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் வேறு பழம் உருவாக்கி வைக்கலை, பேரீச்சம்பழத்தை தான் உருவாக்கி வச்சார். உங்களுக்கு என்ன தேவையோ இந்த 12வது மாதத்தில் நிறைய ஆசீர்வதிக்கிற தெய்வம். கடந்த நாளில் ஒரு அம்மா, அவங்க அருப்புக்கோட்டை, அவங்க முகத்தை நான் இன்னும் பார்த்ததே இல்லை, ஆனால் ஃபோன் மூலம் பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு சகோதரி மூலம் என் நம்பர் கிடச்சிருக்கு. அவங்க ஒரு வருஷம் இல்லை பல வருஷமாக என்கிட்ட பழகி எங்களுடைய ஊழியத்திற்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அவங்க மகளுக்கு திருமணம் ஆயிடுச்சு. 2வது மக படித்து முடிச்சுட்டு அவங்க ஆண்டரை பற்றி அறியாத குடும்பம். அவங்க ஒரு காரியத்தை எனக்கு இப்போ 2 வாரத்துக்கு முன்னே சொன்னாங்க. என் மகா ஏர்போர்ட்டில் வேலை செய்தா, அதுலேயும் பிடிக்காமல் இப்போ வீட்டுக்கு வந்து அவளுக்கு திருமண காரியத்துக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என் கணவர் வந்து கிறிஸ்தவங்க தான் சம்மதிக்க மாட்டாங்க, என் கூட பிறந்த அண்ணனும் சம்மதிக்க மாட்டாங்க. ஆனால் என் மகா அப்பாட்டையும் மாமாட்டையும் ஆணித்தரமா எனக்கு கிறிஸ்தவ மணமகன் தான் வேணும் அப்படின்னு சொன்னான். எனக்கு எப்படி அவங்க அப்பா எடுத்துக்கிடுவாங்க நான் பயந்து போய் இருந்தேன். ஆனால் அவங்க அப்பா சிரிச்சிட்டு ஒன்றுமே சொல்லலை. அப்பா பேசிட்டு போயிட்டாங்க. நான் கேட்டேன், எப்படிம்மா இவ்வளோ தைரியமாக பேசுனா அப்பாட்ட? எனக்கு பேச முடியாது. இல்லைம்மா, ஏசப்பா என்கிட்ட சொல்லிட்டாரு எனக்கு கிறிஸ்தவ திருமணம் தான். அப்போ அவங்க மனசில் நினச்சிருக்காங்க, 7 வாரம் பொருத்தனை பண்ணி ஆகாரம் கொடுக்கும்போது என் மகா வேண்டுதலை நிறைவேற்றுவார், உங்கள் ஆசையோடு கொடுக்காங்க. அப்போ தான் நினச்சேன், இன்னும் மணமகனை பார்க்கல, திருமணத்துக்குரிய ஆயத்தம் பண்ணலை, பண தேவைகள் நிறையா இருக்குது. ஒரு மகளுக்கு கல்யாணம் முடிச்சிருக்காங்க, வெளிநாட்டில் இருக்கா, இன்னொரு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான் +2. இவ்வளோ சூழ்நிலையிலையும் ஒரு ஆண்டரை பற்றி அறியாத குடும்பங்கள், அவங்களுக்கு என்ன தெரியாது. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை போட்டது யார்? ஆண்டவர். அதே போல் அதுக்கு அடுத்த வரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணீர், அது பக்கத்தில் தண்ணீர், அதன் அருகே பாளையம் இறங்கினார்கள். அவங்க பாளையம் இறங்கினாங்கன்னா 1 லட்சம் இல்லை, 2 லட்சம் இல்லை, அந்த வனாந்திரத்தில் அவ்வளோ கூட்ட ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் பாளையம் இறங்கினாங்கன்னா கூடாரம் போட்டு தங்கியிருக்காங்க. 12வது மாதத்தில் 2024 எதெல்லாம் நமக்கு கிடைக்கலையோ அந்த தண்ணீர் செழிப்பான இடத்துல, நீரூற்று இடத்துல, பல வகை தோட்டத்தில் இந்த வசனத்தை கேட்குற உங்களை ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தை, அதை நான் எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன். ஏசப்பா, கிறிஸ்மஸ் நாட்களில் நமக்கு சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ நிறைய ஊழியக்காரங்க வருவாங்க, நிறைய கேரல் ரவுண்டு வரும். யாருக்கும் நம்ம ஒரு ஊழிய ஸ்தானத்தில் இருந்து சின்ன காணிக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அடுத்தப்பில் எங்கள் ஊழியத்துலேயும் உதவி நான் செய்யணும், ஆகாரம் கொடுக்கணும், நிறைய தேவைகள் இருக்குது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லும்போதே அதை நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. அடுத்தாப்பில் பாருங்கள், நம்ம புதிய ஆண்டுக்குள்ளே 2025க்குள்ளே போகிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம ஜெபிக்கும்படி கர்த்தர் ஏவுகிறார். எடுங்க வசனத்தை, ஏசாயா 42:16. ஏசாயா 42:16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி
அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். கோணலானதை செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அடுத்த வாக்குத்தத்தம், புதிய ஆண்டுக்கு நம்ம போகும்போது நம்முடைய ஆலயத்தில் எல்லா பக்கமும் இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னாலும் அங்கே ஒரு பையில் ஒரு வாக்குத்தத்தட்டை கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த புதிய ஆண்டுக்குள்ளே நீ போகும் முன்பாகவே ஜெபிக்க ஆரம்பிச்சிரு. ஏன்னு சொன்னால் இப்போ நடக்கிற சம்பவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் இஸ்ரவேலில் போர் முடிஞ்சிருக்கு. காசா பகுதியில், பாலஸ்தீனா, அது பக்கத்தில் இருக்கிற லெபனன், சீரியா, நிறைய பேர் கால் இழந்து, கணவரை இழந்து, பிள்ளைகளை இழந்து, வீடை இழந்து, ஆஸ்தி இழந்து, அதே போல் ரஷ்யா உக்ரைன் போர், வடகொரியா மூலம், சீனா மூலம் நிறைய பிரச்சனைகள், கண்ணுக்கு தெரியாத ஜனங்கள் எல்லாவற்றையும் இழந்து, புதிய ஆண்டு எனக்கு வேணுமா, என் பிள்ளைகளை இழந்துட்டேன். கடந்த வயநாட்டில் எத்தனை குடும்பங்கள் செத்து போயிட்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த புதிய மாதத்தில் குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி, அவர்கள் அறியாத பாதைகளை அவர் என்னை அழைத்து கொண்டு வந்து, இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம குருடர் போல் இருக்கோம். எங்கே போகணும், என்ன செய்யணும்னு தெரியல, யார்கிட்ட உதவி கேட்க. நான் அடிக்கடி ஒவ்வொரு வாரமும் நினைப்பேன், என்ன செய்வோம், ஏன்ட்ட உதவி கேட்பாங்க, நான் யார்கிட்ட போய் உதவி கேட்க, நம்ம பிள்ளைகள்கிட்ட கேட்கக்கூடாது. ஆண்டவர் தான் நமக்கு கணவர், அவர் தான். ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆத்துமாக்களை பணத்தை திறப்படுங்க, ஒரு ஆத்துமா இந்த ஆத்துமாக்கள் உள்ளே வரணும்னு சொன்னால் லேசான காரியமே கிடையாது. நம்ம தேடி போனால் கூட அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் விலையேறப்பட்ட ஆத்துமாக்கள் நம்ம ஜெபக்கூடாரங்களுக்கு வரணும்னு சொன்னால், அந்த சோஸ்வா டிவி மூலம் நிறைய பேர் ஆண்டவரை பற்றி அறியாத தெய்வ பிள்ளைகள் கேட்காங்கன்னு சொன்னால், ஆண்டவர் சில காரியங்களை நம்ம பாதிக்கிற அளவு எதிர்பார்ப்பார். இரவு தூங்க விட மாட்டார். ஜெபி 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 ஜெபி. இதெல்லாம் ஒரு தரிசனம். ஆண்டுடைய கரத்தை எனக்கு காண்பித்தார். பெரிய கரம். நான் அப்படியே ஏசப்பா நான் தகுதியே கிடையாதுன்னு சொல்லும்போது பெரிய கரம், முன்பக்கம் இல்லை அப்படி பின்பக்கம், ரோஸ் மஞ்சள் சிகப்பு கலரில் பெரிய கரம், பழுதில்லாத கரம், அழகான கரம், வானத்தையும் பூமியும் படைத்த கரம். அப்படி பார்த்ததும் இல்லை, நினச்சதும் இல்லை, அதுக்கு தகுதியே கிடையாது. அந்த கரத்தை பார்த்த பிறகு எனக்கு தூக்கமே இல்லை. ஏசப்பா நான் இந்த விதத்திலும் நல்லவா இல்லை, ஆனால் என்னை தூக்கி தாங்கி இவ்வளோ ஆத்துமாக்களை நீ சம்பாதிக்கணும், இந்த ஆத்துமாக்களாக வராங்க, அவங்கள பலப்படுத்தணும்னா என்னுடைய கரத்தை பார் என்று சொல்லி ஆண்டவர் காண்பித்தார். பாருங்கள், இன்றைக்கி புதிய ஆண்டுக்குள் நம்ம போகும் முன்பாக கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறார். குருடரை அவர்களை அறியாத வழியில் நடத்தி, எந்த வழி போகணும்னு நமக்கு தெரியல, ஆனால் அந்த வழியிலெல்லாம் அவர் கரை நம்மளை நடத்தி, அடுத்தாப்புல பாருங்கள், அவர்களை அறியாத பாதையில் அவர் என்னை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருள், எவ்வளோ இருள், வெளிச்சமே இல்லை நம்ம வாழ்க்கையில். எங்கே திரும்பினாலும் கஷ்டங்கள், நம்ம யார் பார்த்தாலும் முகத்தை திருப்பிக்கிடுவாங்க. நான் என் வாழ்க்கையில் நிறைய சந்திச்சிருக்கேன். என் கணவருக்கு பலகீனமாக இருக்கும்போது ஆஸ்பத்திரியாக அலையும் போது ஒரு நாளில் எனக்கு அதுக்கு மறக்கவே இல்லை. அம்பாசமுத்திர ஆஸ்பத்திரியில் என் கணவரை சேர்த்துருக்கேன். இப்போ எனக்கு பிள்ளைகள் கிடையாது. அப்போ என் கணவர் கட்டில் சேர்த்து 3வது நாள் படுத்திருக்காங்க. நான் கீழே அந்த கட்டில் கீழே படுத்திருக்கேன். எங்களுக்கு கட்டில் இது தரமாட்டாங்க அந்த ஆஸ்பத்திரியில். நம்ம படுக்குன்னா கீழே படுத்துக்கிடணும். படுத்திருக்கும்போது முழிச்சு படுத்திருக்கேன். அங்கேருந்து ஒருத்தர் என் கணவரை பார்க்க வாராரு. அவங்க கண் என்ன அப்படியே தேடுது, இவ தனியாக படுத்திருக்காங்கன்னா இவன் எங்கே அப்படின்னு சொல்லி. என் மனசில் நினைக்கேன், இவங்களை நான் எந்த முகத்தை கொண்டு பார்ப்பேன். இப்போ கணவருக்கு என்றைக்கும் வியாதி தானே, இப்படி ஆஸ்பத்திரியாக அலைதான்னு தானே நினச்சி வருவாங்கப்பா. ஏதாவது உதவி கேட்பான்னு தானே நினச்சி வருவாங்க. வேண்டாம்ப்பா, நான் யாரையும் பார்க்க விரும்பலை. என் கணவருக்கு ஒரு சுகத்தை கொடு. அவங்க வரும்போது அப்படி மனசு துடிச்சு. இப்படி 28 வருஷம் என் கணவருக்கு பலகீனன்னு சொல்லி நான் செல்லாத ஆஸ்பத்திரியில்
நிறைய இடத்துக்கு நான் ஜெபிக்க போயிருக்கேன். அப்பமெல்லாம் ஆண்டவரே, கடைசி நான் வேலூர் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கும்போது 7 நாள் ஃபாஸ்டிங் போட்டேன். கணவர் எனக்கு வேணும். அப்போ ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியம், உன் கணவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், ரொம்ப வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஊரை விட்டு வந்து இங்கேயும் ஒரு திருப்தி இல்லை, தொழிலில் சரீரமும் உடைக்கப்பட்டிருக்கு, என் ராஜ்யத்தில் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உணர்த்தினாங்க. அப்போ 2 பிள்ளைகள், ஒன்றும் கிடையாது. அப்போ தான் நினச்சேன், ஆண்டவர் என்னை கரம் பிடித்து நடத்துவார்னு ஒரு நம்பிக்கையில் இந்த நிமிஷம் வரை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இதே போல் பாதையில் இருக்கவங்க கஷ்டம், அவங்க கண்ணீர் எனக்கு தெரியும். ஏன்னா ஒருவேளை சாப்பாட்டுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆசாரிப்பள்ளி ஆஸ்பத்திரியில் இருக்கையில் மற்றவங்களாம் டீ போட்டு குடிக்கும்போது அவங்களுக்கு மசாலா அரைச்சி கொடுப்பேன், வேலை பார்ப்பேன். அப்போ நான் நினைப்பேன், ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில் வந்திருக்கேன்னு சொல்லும்போது, இப்போ அநேகருக்கு கொடுக்கும்போது கர்த்தர் அந்த கஷ்டமான பாதையில் என்னை கொண்டு போய் தான் நான் அநேகருக்கு உதவி செய்ய முடியுது. இதை கேட்குற உங்களையும் கூட அறியாத வழியில் நடத்துவார், தெரியாத பாதையில் கொண்டு போவார். அந்த இருள் வெளிச்சமாகி, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்கி கோணலானதை செவ்வையாக்குவேன். என் கோணலான வழியெல்லாம் கர்த்தர் செவ்வையாக்கினார். அடுத்தாப்ப பாருங்கள், இந்த காரியங்களை செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். அல்லேலூயா. அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். 2024 கண்ணீர் நிறைந்த பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கி கொள்கிற தேவன். ஜெபிப்போமா? சோத்திர ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தம் யாத்ராகமத்தில் சொன்னீங்கப்பா, 12 நீரூற்றுகள், 11 மாதமும் எங்களை நீரூற்று மூலம் ஆசீர்வதித்தீர். இந்த புதிய மாதத்திலும் நீரூற்றை கொண்டு எங்களை ஆசீர்வதிப்பீர். பேரிச்ச மரம், 70 பேரிச்ச மரம் ஆண்டவரே, எங்களுக்கு மீதி துணிக்கிற எடுக்கிற அளவுக்கு செழிப்பான ஒரு வாழ்க்கை இந்த மாதம். தண்ணீர் நிறைந்த பள்ளத்தாக்கு பாளையம் இறங்கினார்கள். குருடர்களை அவர்களை வறியாத வழியில் நடத்துகிற தேவன். எங்களுக்கு குருடுப்பா, எங்கே போகணும், இந்த மாதம் என்ன செய்யணும், எங்கிட்ட ஒன்றும் இல்லையே நிறைய பேர் கேட்காங்கப்பா. குழந்தை இல்லையே, வீடு இல்லையே, மழை நேரம், சரியான வீடு அமையலை, நல்ல கணவர் இல்லை, நல்ல மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, எல்லா பாதையிலும் கடந்து வந்த மக்கள் இந்த செய்தி கேட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா. அவர்களுக்கு இந்த வார்த்தை ஆறுதலாய் கடந்து செல்லட்டும். அவங்க பலகீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இருளை வெளிச்சமாக்கும் ஆண்டவரே. கோணலானதை செவ்வையாக்கும் ஆண்டவரே. அவர்கள் கரத்தை பிடித்து ஆண்டவரே, அவருக்கு செய்து முடிக்கும் மட்டும் கைவிடாது இருப்பேன். நீ கொடுத்த விலையேறப்பெற்ற தங்க வசனத்தை நாங்கள் பிடித்து கொள்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. சிலர் ஆஸ்பத்திரியிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கப்பா, அவர்களுக்கு அற்புத சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கடந்த நாளில் நீங்கள் சொன்னீங்கப்பா, வாக்குத்தத்த செய்தியை கேட்டு ஒரு மகள் ஃபோன் பண்ணாப்பா, என் வியாதியை கர்த்தர் சுகமாக்கினார், என் கேன்சர் ஆண்டவர் அற்புத சுகம் கொடுத்தார். அதே போல் நம்பிக்கையோடு ஜெபிச்சிட்டு இருக்காங்கப்பா. அந்த நம்பிக்கை காப்பாற்றும் ஆண்டவரை, அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் ஆண்டவரை. படிக்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, இந்த வருஷம் எத்தனை தடைகள், மழையினால் தடைகள், பணம் இல்லை தடைகள், நிறைய பிரச்சனைகளில் ஞானம் இல்லாத பிள்ளைகளும் கடந்து போகிறாங்கப்பா. அவங்களுக்கு ஞானத்தை கொடுத்தருளும் ஆண்டவரை. என்ன தேவையோடு கேட்டாலும் அந்த தேவையை கொடுக்கிற தேவன். எந்த வழிபாட்டில் இருந்தாலும் இயேசுவே என்று கதறும்போது அவங்க கதறலின் சத்தம் உங்கள் காதில் கேட்டு நீர் இறங்குகிறீர். இரக்கத்தை நீர் வெளிப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். புதிய ஆண்டில் கால் எடுத்து வைக்கும்போது நிறைய சாட்சிகள் எங்களுக்கு வரட்டும். சோஸ்வா டிவிக்காக ஜெபிக்கிறோம். இம்மட்டுமாக அம்மா, அப்பா, பாட்டி, தம்பி, மனைவி, 3 குழந்தைகள், மகன், மருமகன், 2 பையன்கள், இன்னும் அருள் மனைவி, ஐயரால் வேலை, 2 பிள்ளைகள், முழு குடும்பத்தையும் இந்த வருஷம் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும்
நீ காப்பாற்றி வைத்திருக்கிறீர். சோஸ்வா டிவி தேவைகள் ஒரு பெரிய கட்டடம் வேணும்ப்பா. இந்த வருஷம் புதிய ஆண்டிற்காக 3 நாள் உபவாச ஜபம் வச்சுருக்கோம்ப்பா. அந்த ஜபத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். கிறிஸ்மஸ் டிசம்பர் 20 அந்த நாளில் சோஸ்வா டிவி நாங்களும் இணைந்து ஊழியம் நடத்துகிறோம்ப்பா. அந்த நிகழ்ச்சியும் நீர் ஆசீர்வதித்து தாரும். தெய்வம் கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். துதி கனம் மைமை இயேசுக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். கிருபையின்
சுரண்டை கிருபையின் வாசல் ஊழியங்கள் நடத்தும் உபவாச ஜெபம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் கிருபையின் வாசல் சுரண்டை. பாவமா, சாபமா, தீராத வியாதியா, தற்கொலை எண்ணமா, இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். யாவரும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9443971324.